ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஸ்வீட் ஹோம் கிச்சன். இன்றைக்கி நம்ம வெரைட்டி ரைஸ் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். என்ன வெரைட்டி ரைஸ் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா புதினா தான். லஞ்ச் பாக்ஸுக்காக இருக்கட்டும், நம்ம வீட்டில் செஞ்சு எப்போயும் நார்மலாக சாப்பிட்றதுக்கும் இந்த புதினா சாதம் ரொம்ப நல்லா இருக்கும். புதினா சாதம் பார்த்திங்கன்னா டேஸ்ட்டுக்கு மட்டும் கிடையாதுங்க, நம்மளுடைய உடல் ஆரோக்கியத்துக்கு ரொம்பவே நல்லது. இன்றைக்கி நான் பார்த்திங்கன்னா ஒரு 2 கைப்பிடி அளவுக்கு ஃப்ரெஷ்ஷாக ஃப்ரிட்ஜில் வைக்காத புதினா இலை எடுத்திருக்கேன். பூண்டு, இஞ்சி பார்த்திங்கன்னா அந்தளவுக்கு எடுத்துக்கோங்க. அதே போல் பச்சை மிளகா காரத்துக்காக இந்த சைஸில் 1, காரம் அதிகமாக வேணும்னா நீங்கள் 2 பச்சை மிளகா எடுத்துக்கலாம். இப்போது நான் செய்கிற சாதம் பார்த்திங்கன்னா 2 பேர் சாப்பிட்றதுக்காக செய்கிறது, அதனால் 2 பேர் அப்படின்னா நீங்கள் இந்த அளவு எடுத்துக்கலாம். இப்போ இதை மிக்ஸி ஜாரில் போட்டு நம்ம நல்லா அரைச்சிக்கலாம். அரைச்சி நல்ல பேஸ்ட்டாக நம்ம எடுத்து வச்சுக்கணும். இப்போ அரைச்சி பேஸ்ட் நம்ம எடுத்து வச்சாச்சு. இப்போ சாதமும் பார்த்திங்கன்னா நீங்கள் வடித்து எடுத்து வச்சுக்கோங்க. குக்கரில் வைக்கிறத விட நீங்கள் பாத்திரத்தில் சாதத்தை வடித்து வைக்கிறது ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ நம்ம வாங்க புதினா சாதம் செய்யலாம். பாத்திரத்தை நல்லா காய வச்சுக்கோங்க. நான் எண்ணெய், நெய் 2ம் சேர்ந்து தான் இன்றைக்கி நான் மிக்ஸ் பண்ண போகிறேன். சாப்பிட்றதுக்கு பார்த்திங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். புதினா சாதம் பார்த்திங்கன்னா நமக்கு ரொம்ப ஹெல்த்துக்கு நல்லது. கர்ப்பிணி பெண்கள் அதிகமாக எடுத்துக்கக்கூடியது பார்த்திங்கன்னா அதுதான். அதே போல் நம்ம வயிற்றில் செரிமான கோளாறுக்கெல்லாம் ரொம்ப நல்லது இந்த புதினா சாதம் தான். தாளிக்கிறதுக்கு ஜீரகம், கடுகு, கடலைப்பருப்பு, முந்திரி பருப்பு இதை நம்ம எடுத்து வச்சுக்கலாம். நம்மளுடைய அதாவது சளி பிடிச்சிருந்தாலோ, அதனால் நமக்கு ரொம்ப கோல்டாக இருக்குது, ரொம்ப சளியாக இருக்குது அப்படின்னா கூட நம்ம இந்த மாதிரி புதினா சாதம் வச்சு சாப்பிட்டோம் அப்படின்னா நமக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். மூச்சு விடுறதுக்கெலாம் பிரச்சனை இல்லாமல் நல்லாயிருக்கும். நல்லா சாப்பிட்றதுக்கு பார்த்திங்கன்னா நல்லா எனர்ஜியாக இருக்கும். புதினா சாதம் சாப்பிட்டோம் அப்படின்னா நல்ல எனர்ஜியாக நம்ம ஃபீல் பண்ணுவோம். இது சின்ன குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லோரும் சாப்பிடலாம். இப்போது நம்ம அரைச்சி வச்ச பேஸ்ட்டை நம்ம சேர்த்துக்கலாம். ரொம்ப சுவையாக இருக்கும். இது சின்ன குழந்தைங்களுக்கு பார்த்திங்கன்னா புதினா சாதம் அப்படின்னு சொன்னாலே திரும்ப திரும்ப கேட்பாங்க. அந்தளவுக்கு பார்த்திங்கன்னா நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். கண்டிப்பாக அவங்க விரும்பி சாப்பிடுவாங்க. லஞ்ச் பாக்ஸ் செய்யும்போது இந்த மாதிரி நீங்கள் செஞ்சு கொடுங்க, கண்டிப்பாக அவங்களுக்கு பிடிக்கும். அடிக்கடி கண்டிப்பாக உங்கள்கிட்ட கேட்பாங்க. புதினால அதிகமான பச்சை வாடைலாம் வராது, அதனால நம்ம லைட்டாக வதக்கினாலே போதும். இப்போ கொஞ்சோன்னு உப்பு சேர்த்துக்கிறோம். உப்பு சேர்த்துட்டு மறுபடியும் ஒரு தாட்டி நம்ம வதக்கி விட்டுறலாம். நல்லா வதக்கி லைட்டாக எண்ணெய் மேலே மிதந்து வந்துச்சு அப்படின்னாலே நம்ம வடித்து வச்சுருக்கிற சாதத்தை நம்ம எடுத்துக்கலாம். இது நான் பானையில் வச்சு வடித்த சாதம் தான், குக்கர்லலாம் வைக்கலை. இந்த மாதிரி நம்ம வடித்து எடுத்துக்கலாம். புதினா முடிஞ்ச அளவு ஃப்ரெஷ்ஷாகவே யூஸ் பண்ணுங்கள், ஃப்ரிட்ஜில் வைக்காமல். அது புதினா சாதத்துக்கு நல்ல டேஸ்ட் கொடுக்கும் நமக்கு. இப்போ நமக்கு புதினா சாதம் ரெடி ஆகிடுச்சு. ஆரோக்கியமான புதினா சாதம் நமக்கு இப்போது ரெடி. அடிக்கடி இந்த புதினா சாதத்தை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப 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 நல்லது, நம்மளோட ஹெல்த்துக்கு ரொம்ப நல்லது. நம்மளுடைய இம்யூனிட்டியாக கண்டிப்பாக புதினா சாதம் நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா இம்யூனிட்டி அதிகமாகும். நிறையா சத்துக்கள் புதினா சாதத்தில் இருக்குது. ஹெல்த்தியான ஒரு வெரைட்டி ரைஸ் அப்படின்னா இன்றைக்கி நம்ம புதினா சாதம் தான் செஞ்சுருக்கோம். சூப்பரான டேஸ்டியான ஆரோக்கியமான புதினா சாதம் நமக்கு இப்போ ரெடி ஆகிடுச்சு. நீங்களும் இதை ட்ரை பண்ணி பாருங்கள். ஸ்வீட் ஹோம் கிச்சன் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருச்சுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள். ஹெல்தி அண்ட் டேஸ்டியான புதினா சாதம் நமக்கு ரெடி. இப்படி ஒரு வெரைட்டி ரைஸை நீங்களும் செஞ்சு பாருங்கள். தேங்க்யூ.